மிச்சர் காட்டு போ என்ன இப்படிங்க தோசைக்கு மீதி வச்சுக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பிரியாணி செய்கிறீங்க? நீ ட்ரீட் கேட்டல, அதுதான் இது. அப்படியா? சார், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியாணிக்கு புதினாவும் இது பூண்டு இஞ்சி பேஸ்ட்டுக்கு பிரியாணி இது புதினாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி போட்டு பச்சை மிளகாய் 2 அரிஞ்சு போடுறதுல போடையா? யாருக்கும் ஒரு வீடியோ போடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. பிரியாணிலாம் மறுபடியும் டேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்குதான் கேமராமேனை வர சொன்னேன். குழம்பே இல்லை, கழிச்சைன்னு கிடக்குறாரு. நான் தான் சொன்னேன் குழம்பு இல்லைன்னு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இப்படி கிளம்ப மாதிரி வரணும். இந்த கருகிற மாதிரி வந்தால் தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி போட்டுக்கலாமா? ஆகாது, கட்டினே வரல. சாப்பிடும் போல பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம் ரெடி ஆகுது. இது பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகுது. பட்டை லவங்கம் இலை பிரியாணி இலை எல்லாமே போட்டு பச்சையாக அரைச்சிட்டுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் இதில் போட்டு வணக்கலாம். பாருங்க, இது வந்து இதில் ஊற்றிடலாம். என்னத்தில் வச்சு ஊற்ற மாட்டீங்களா? இஞ்சி பூண்டு இதில் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிடுவேன். போடு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலான்னு போட்டு. மிளகாத்தூள், கறி மசாலா இல்லை, மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம்பா. மிளகாத்தூள் கொஞ்சம் போடலாம். கறி மசாலா, மிளகாத்தூள், சிக்கன் பிரியாணி. இப்போ சிக்கன் போடலாம்பா. வந்து சிக்கன் எடுத்து இது லெக் பீஸ் பிரியாணிக்கு லெக் பீஸோட லெக் பீஸ் போட்டு நல்லா கலரிக்கலாம்.
சிக்கன்லேயே தண்ணி கொஞ்சம் வரும்பா, அதுலேயே நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்பா. இது வர சிக்கனில் அதே தண்ணி விட்டுக்குச்சு. தண்ணி விட்டதுனால அது நல்லா வெந்துட்டு வந்துடும். தண்ணியிலே நல்லா கொஞ்சம் வேகட்டும்ப்பா. பாருங்கள், தண்ணி அதே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வந்துடுச்சு. நல்லா வெந்துட்டோம். கொஞ்சம் வெந்த பின்னாடி நம்ம பாசுமதி அரிசி எடுத்து பாசுமதி அரிசி எடுத்து போட்டுடலாம். பாருப்பா, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ சொல்லக்கூடாது. தயிர் ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க. தயிர் எதுக்காக ஊற்றுறோங்கன்னா, தயிர் ஊற்றினாதான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தயிர். மேடமுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ட்ரீட் வச்சிருக்காங்க எங்களுக்கு. நல்லா பிரியாணி, பெப்பர் சிக்கன், வாங்க கிரேவி எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு. ரெடி ஆயிட்டு ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் ரெடி ஆயிட்டே இருக்கு. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிரியாணி பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு கறி வெந்துட்டே இருக்குங்க. அரிசி போடணும். தண்ணி ஊத்துறேங்கப்பா. ஊத்துறேன்பா. பிரியாணிக்கு தண்ணிக்கு கொதிக்குதுன்னு பார்க்கலாம்ப்பா. நல்லா கொதிக்குது. நல்லா பிரியாணிக்கு தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து அரிசி போடலாம். பாருப்பா, அரிசி போட்டுங்க. கொஞ்சம் மூடி வைக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா. பாருங்க பிரியாணி. கலர் பவுடரெல்லாம் எதுவுமே சேர்த்தலப்பா. கலர் பவுடர் சேர்த்தாதே பாருங்க. இது கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. பிரியாணி நல்லா இருக்கா? அவ்வளோதான். பாருப்பா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு லெக் பீஸோட. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் போட்டு பிரியாணி போட்டு உடச்சிச்சு. இருந்தா கொஞ்சம் சாப்பிட்டுக்க. இந்தா எப்படி இருக்கு? சூப்பரா. ஓகே.